அம்மா அம்மா, இன்னைக்கு ஒரு கதை சொல்லுமா. அன்னைக்கு தானே சகி ராஜா கதை சொன்னேன். அம்மா எனக்காக ஒரு கதை சொல்லுமா. நீ கதை சூப்பரா சொல்றமா. ஆமாம்மா, நீ கதை சூப்பரா சொல்றமா. இன்னும் ஒரே ஒரு கதை சொல்லுமா. சரி, கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தாராம். ஆமா நான் தான் அந்த விவசாயி. அந்த விவசாயி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாராம். ஏமா கதை சொல்றாம்மா. விவசாயினாலே கஷ்டத்துல தான் இருக்கணுமா. கொஞ்சம் சுமாராவது காட்டுமா. அதுக்குன்னு கிழிஞ்ச பனியனை போட்டு காட்டுறியம்மா. ஏழைன்னு தெரியணும்னா கிழிஞ்ச பனியன் தான் விவசாயி போடணும். இதுதான் உங்கள் கேரக்டரு. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடிங்க. சரி, என்ன பண்றது, தொடர்ந்து சொல்லுங்க. நடிக்கிறேன். என் கடமையை நான் கரெக்டாக செஞ்சிருவேன். சொல்லுங்க. அவர் ஒரு நாய் வளர்த்தாராம். அந்த நாய் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாராம். நான் சாப்பிட்றதே பெரும்பாடா இருக்கு, இதுல நாயை வச்சு அதுக்கு வேற நான் சாப்பாடு பண்ணணுமா? ஏமா இப்படி பண்ற? விவசாயி, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கதையில் நடிச்சிங்கன்னா கதை முடியும் போது நீங்கள் பணக்காரன் ஆகிற மாதிரி கதையை முடிப்பேன். அப்படி இல்லாட்டினா உலகத்தில் இருக்க கஷ்டத்தை பூரா நீங்கள் அனுபவித்து நொந்து நூடுல்ஸ் ஆகி சாகிற மாதிரி கதையை முடிப்பேன். பரவாயில்லையா? என்ன ஒரு கொடூரமான எண்ணம். சரிம்மா நீ கோவப்படாத. நீ சொல்ற மாதிரியே நான் நடிக்கிறேன். வேற வழி? அந்த நாயும் அந்த விவசாயி மேலே ரொம்ப பாசமாக இருந்துச்சான். அந்த ஊரில் மழையே இல்லாதனால விவசாயி ரொம்ப வறுமையில் வாட ஆரம்பிச்சிட்டாராம். சாப்பிட கூட சாப்பாடே இல்லையாம். ஆமா, நான் ரொம்ப வறுமையில வாடுறேன். எனக்கே சாப்பாடு இல்லை. இந்த நாய்க்கு நான் எப்படி சாப்பாடு போடுவேன்? இந்த நாயை நான் எப்படி காப்பாற்றுவேன்? நினைச்சாலே மனசு வலிக்குது. இப்படி வறுமையில் விவசாயி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாராம். என்ன பண்ணுறது, நாய் பாவம் இல்லையா? அதனால அவருக்கு வச்சிருந்த சாப்பாட்டை நாய்க்கு கொடுத்து பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாராம். ஏமா, எனக்கே சாப்பாடு இல்லாமல் இந்த நாய்க்கு சாப்பாடை போட்டு என்ன சாக சொல்றியா? என்னம்மா நீ கதை சொல்ற? விவசாயி, அப்போதான் அந்த நாய்க்கு உங்கள் மேலே பாசம் வரும். நாய்க்கு தராமல் நீங்களே சாப்பிட்டீங்கன்னா நாய் கடிச்சிடாத. அப்புறம் நான் சொல்கிற மாதிரி மட்டும் நடிங்க நீங்கள். இந்த நாயை நான் வளர்க்குறது இல்லாமல் இந்த நாய் என்னை கடிச்சு வர வைக்குமா? உன் இஷ்டத்துக்கு எதை வேணான்னு சொல்லுமா. விவசாயி, சங்கடப்படாமல் நடிங்க. கிளைமேக்ஸில் பார்த்துக்கலாம். சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே நடிக்கிறேன். ஜிம்மி இங்க வா ஜிம்மி. எனக்கு சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல ஜிம்மி. நீ சாப்பிடு ஜிம்மி. நல்ல கொழு கொழுன்னு இரு ஜிம்மி. நான் வாடி போய் கிடக்குறேன். விவசாயி தான் வறுமையை நினச்சி ரொம்ப சோகத்தில் இருந்தாராம். இதை பார்த்து நாயும் தான் ஓனர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு இதுவும் மனசு வருத்தத்திலே இருந்துச்சான். நம்ம ஓனருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்துச்சான். நமக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த நாயை தப்பா நினைச்சிட்டமே. ஜிம்மி வா. எனக்கு சோறு இல்லாட்டியும் பரவாயில்ல, உனக்கே நான் போடுறேன். எனக்கு ஏதாவது நீ பார்த்து செய். விவசாயி, இருந்தாலும் உங்களுக்கு ஆசை அதிகம்தான். கதை சொல்றாமா. வளவலன்னு பேசாம கதையை மட்டும் சொல்லுமா. காட்டில் ஒரு திருடன் ரொம்ப குளிராக இருந்தனால நெருப்பை மூட்டிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தானா. திருடிட்டு வந்த பொருள்லாம் பக்கத்தில் வச்சுருந்தானா. காட்டுக்குள்ளே ஜிம்மி சுற்றிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ அவன் வச்சிருந்த பொருள்லாம் ஜிம்மி பார்த்துருச்சான். உடனே எடுத்துட்டு போய் விவசாயிட்ட கொடுத்துருச்சான். ஏமா கதை சொல்கிறமா. ஒரு நாயை வேணாமா? திருடிட்டு வந்த பொருள்லாம் இப்படி தான் வெளியே வச்சுட்டு திருடன் தூங்குவானா? என்னம்மா இப்படி சொல்கிற? திருடன் சார், உங்களுக்கு கொடுத்தது சின்ன கேரக்டர் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கேரக்டரை மட்டும் நீங்கள் நடிங்க. அப்புறம் அடுத்த கதையில் உங்களுக்கு கேரக்டர் தரமாட்டேன், பார்த்துக்கங்க, யோசிச்சுக்கோங்க நல்லா. சரிம்மா நீ சொன்ன மாதிரியே நான் திருடிட்டு வந்த பொருள்லாம் வெளியே வச்சுட்டு தூங்கிறேன். அதை யார் வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம். எனக்கு என்ன வந்துச்சு? அது நான் திருடின பொருள் தானே, போன போயிட்டு போகுது. இது நல்ல பிள்ளைக்கு அழகு. நான் சொல்கிற மாதிரியே நடிங்க, தூங்குங்க. எடுத்துட்டு போன பொருள்லாம் ஜிம்மி போய் விவசாயிட்ட கொடுத்துருச்சான். விவசாயிக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாம். ஜிம்மி, எனக்காகவா இதெல்லாம் எடுத்துட்டு வந்த? என் மேல எந்த அளவுக்கு நீ பாசம் வச்சிருக்க பாரு ஜிம்மி. பாசம் வச்சிருக்க பாரு ஜிம்மி. நான் போட்ட ஒரு வேளை சோத்துக்காக நீ எனக்காக இவ்வளவு பொருட்களை எடுத்துட்டு வந்திருக்கியா ஜிம்மி, என் உயிர் ஜிம்மி. ஜிம்மி செஞ்ச செயலை பார்த்து விவசாயி ஜிம்மியை பார்த்து கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாராம். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம உதவி பண்ணோம்னா நமக்கு நல்லதுதான் நடக்கும். ஆமா, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணோம்னா பின்னாடி அதை அவங்க மறந்துட்டு போயிடுவாங்க. அதனால உதவி பண்ணவன் பின்னாடி கஷ்டப்படுவான். இந்த மாதிரி தானமா நடக்கும். கதை சொல்றமா? கரெக்டா சொல்லிட்டேனா? விவசாயி, எப்பவுமே நல்லதா யோசிங்க. ஏன் இப்படி நெகட்டிவா யோசிக்கிறீங்க? நல்லதே யோசிக்க மாட்டீங்களா? ஏமா கதை சொல்றமா. மனுஷனுக்கு எப்பயுமே யாபகம் மறதி ஜாஸ்தி. அதனால அவங்க எப்பயுமே பண்ண உதவியை மறந்துடுவாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. கதைக்கு வேணா நம்ம சொல்லிக்க வேண்டியதான். சரி விடுங்க விவசாயி, நம்ம கதையை முடிப்போம். கதை சொல்றமா. உண்மையை சொன்னா எனக்கும் கசக்க தான் செய்யும். ஆனா அது உண்மைதாமா. சரிங்க விவசாயி. அந்த நாயும் விவசாயியும் கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷமா இருந்தாங்களாம்.
ஆமா ஆமா, பணம் கிடைச்சிருச்சுல, இனிமேல் சந்தோஷமா தான் இருப்போம். எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகமா, ஏன் நான் உழைச்சி பணக்காரன் ஆன மாதிரி காமிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் திருட்டு போயிட்டு திருடிட்டு வந்து நான் பணக்காரன் ஆனுமா? என் கேரக்டரே ரொம்ப வீக் ஆக்குறமா. விவசாயி, நீங்களே கஷ்டத்தில் இருக்கீங்க, சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கீங்க, இருந்த சோத்தையும் நாய்க்கு போட்டு நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. இன்னும் நீங்கள் உழைச்சி சம்பாரிச்சு அதெல்லாம் ஆகாது விவசாயி. அதனால தான் ஷார்ட்டாக கதையை முடிச்சிட்டேன். சரிம்மா சரிம்மா, அதுவும் சரிதான். இன்னும் நான் விவசாயம் பண்ணி என்னைக்கு சம்பாதிக்கிறது? அதனால அப்படியே முடிச்சு விட்டுருமா, நானும் போய் என் வேலையை பார்க்குறேன். லேலா, கதை எப்படி இருந்துச்சு? அம்மா நல்லா இருந்துச்சுமா கதை. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அம்மா, திருடன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவன் வச்சிருக்க காசை எடுத்துட்டு வந்துடணுமா? அர்ஜுனு, அது அப்படி இல்லை. யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா நம்ம உதவி பண்ணணும். நீங்களும் யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா உதவி பண்ணணும், சரியா? சரிம்மா சரிம்மா, கண்டிப்பா நான் உதவி பண்ணுவேம்மா. அம்மா நானும் உதவி பண்ணுவேம்மா. எனக்கு தெரியும், நீங்கள் ஏன் பிள்ளையல்ல, யாராவது கஷ்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக உதவி தான் பண்ணுவீங்க. சரி, லேட்டாச்சு, வாங்க போய் சாப்பிட்டு தூங்க, காலைல ஸ்கூலுக்கு போகணும்ல.